இயேசு கிறிஸ்துவின் சரித்திரத்தை கேட்க உங்களை வரவேற்கின்றோம். அவருடைய வாழ்க்கையின் சம்பவங்கள், அவரின் போதனைகள் மீண்டும் சொல்வது என்பது மனித வரலாற்றில் அவருடைய செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. அவருடைய வார்த்தைகள் யாவும் அதிகாரமும் நோக்கமும் அர்த்தமுள்ளதாக இருந்தது. அவருடைய வாழ்க்கையின் சரித்திரம், அவரின் மரணம், மகிமையான உயிர்த்தெழுதல் யாவும் மனித வர்க்கத்தை காலம் காலமாய் கவர்ந்துள்ளது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு அடங்கிய இந்த சரிதை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள லூக்கா என்பவர் எழுதின சுவிசேஷத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ரோம சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக அகஸ்துராயனும் யூதேயா தேசத்து ராஜாவாக ஏரோதும் இருந்த நாட்களில் நாசரேத்தூரிலுள்ள ஒரு கிராமத்தில் வசித்து வந்த கன்னிகையின் வீட்டிற்கு தேவன் காப்ரியேல் என்ற தூதனை அனுப்பினார். அந்த கன்னிகையின் பெயர் மரியாள். அந்த தூதன் அவளிடத்தில் சொன்னதாவது: மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. நான் ஒரு கன்னிகை, இது எப்படி ஆகும்? பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தமுள்ள பிள்ளை உன்னதமான தேவனுடைய குமாரன் எனப்படுவார். அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது. நாட்கள் கடந்தன. மரியாள் கர்ப்பவதியானாள். அதற்கு பின்பு அவளுடைய இனத்தவளான முதிர் வயதுள்ள எலிசபெத்தும் அவள் கணவன் சகரியாவும் அநேக வருடங்களுக்கு பின்பு ஒரு குழந்தை வரப்போகிறார்கள் என்று செய்தி வந்தது. உடனடியாக மரியாள் எழுந்து அவர்களை சந்திக்க விரைந்தாள். ஓ எலிசபெத்! மரியாளே, எனது அருமை மரியாளே, ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிக்கப்பட்டது. உன்னுடைய வாழ்த்துதலை கேட்டதுமே என் வயிற்றில் உள்ள பிள்ளை சந்தோஷத்தால் துள்ளியது. என் ஆத்துமா கர்த்தரை மகிமைப்படுத்துகிறது. என் ரட்சகராகிய தேவனில் என் ஆவி களி கூறுகிறது. இது முதல் எல்லா சந்ததிகளும் என்னை பாக்கியவதி என்பார்கள். நாட்கள் மாதங்களாக உருண்டோடின. மரியாளின் பிரசவ காலம் நெருங்கிவிட்டது. இஸ்ரவேல் தேசத்தை பிடித்த ரோம அரசாங்கத்திடமிருந்து வந்த செய்தி அவர்களின் திட்டத்தில் ஒரு மாறுதலை கொண்டு வந்தது. நாசரேத்தில் உள்ள சகல ஜனங்களும் அறிய வேண்டியது என்னவென்றால், கலிலேயா யூதேயா நாட்டு மக்கள் அனைவரும் தங்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு போய் குடிமதிப்பு கணக்கு எழுத வேண்டும் என்று அகஸ்தராயனால் கட்டளை பிறந்துள்ளது. இதன்படி மரியாளும் அவள் கணவன் யோசேப்பும் பெத்லகேமில் பதிவு செய்ய ஒரு வாரம் பயணம் செய்ய வேண்டியதாயிற்று. ஆனால் அவர்கள் அங்கு சேர்ந்தபொழுது சத்திரத்தில் அவர்களுக்கு இடமில்லை. மரியாளுக்கு பிரசவ வேதனை அதிகரிக்கவே கடைசியாக குழந்தை பிறப்பை எதிர்பார்த்து மாட்டுக் கொட்டகையில் தங்கினார்கள். கிராமத்திற்கு வெளியே வயலில் மேய்ப்பர்கள் மந்தைகளை காத்துக் கொண்டிருந்தார்கள். எதிர்பாராத விதமாக வானத்தில் ஒரு பெரிய வெளிச்சம் உண்டாகி தேவதூதன் ஒருவன் தோன்றினான். பிரகாசமாக இருக்கிறது. பயப்படாதிருங்கள், இன்று உங்களுக்காக தாவீதின் ஊரிலே இரட்சகர் பிறந்திருக்கிறார். அவர்தான் கிறிஸ்து இயேசு. தாவீதின் ஊராகிய பெத்லகேமிலா? அப்படியா? இப்படி சொல்லி விசாரிக்கலாம். புறப்படுங்கள். வாருங்கள், 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 வாருங்கள். இது மேய்ப்பர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷத்தை கொடுத்தது. மேசியா அல்லது இரட்சகர் பிறப்பார். மக்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவங்களுக்கு அவர் தன்னுடைய வாழ்வை நித்திய சம்பளமாக கொடுப்பார் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆகவே உடனடியாக அவர்கள் குழந்தையை பார்க்க சென்றார்கள். மேய்ப்பர்கள் பார்த்த மாத்திரத்தில் யோசேப்பையும் மரியாளையும் இயேசுவையும் அடையாளம் கண்டுகொண்டார்கள். குழந்தை கந்தை துணையில் சுத்தப்பட்டு முன்னணியில் கிடத்தப்பட்டிருந்தது. இந்த மேய்ப்பர்கள் திரும்பும்போது இயேசுவின் பிறப்பை பற்றிய காரியத்தை நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்தார்கள். உலகத்திற்கு அனுப்பப்பட்ட இரட்சகருக்காக தேவனை துதித்தார்கள். அவர்கள் பார்த்ததும் கேட்டதும் எல்லாம் தேவதூதன் சொன்னபடியே இருந்ததை கண்டார்கள். நாட்கள் கடந்தன. இயேசுவுக்கு 12 வயதாகும் போது பஸ்கா பண்டிகையை ஆசரிக்கும்படியாக
அவருடைய குடும்பம் எருசலேமுக்கு சென்றது. நாட்டின் சரித்திரத்தில் வெகு சிறப்பாக கொண்டாடப்படும் பண்டிகை பஸ்காவாகும். பண்டிகை முடிந்து அவர்கள் வீடு திரும்பும்போது தங்களுடன் இயேசு இல்லாததை கண்டார்கள். 3 நாட்கள் கவலையுடன் மரியாளும் யோசேப்பும் எருசலேம் நகரம் முழுவதும் தேடினார்கள். கடைசியாக எருசலேம் ஆலயத்தில் மதத் தலைவர்கள் மத்தியில் இயேசு உட்கார்ந்திருப்பதை கண்டுபிடித்தார்கள். இப்படிப்பட்ட கேள்விகளை கேட்கிற இந்த சிறுவன் யார்? இவன் நாசரேத்தைச் சேர்ந்தவன். எங்களோடு வரும்பொழுது இடையில் காணாமல் போய்விட்டான். ஏன் இப்படி செய்தாய்? நானும் உன் தகப்பனும் மிகுந்த கவலையோடு உன்னை தேடினோமே. நீங்கள் ஏன் என்னை தேடினீர்கள்? என் பிதாவுக்கு கர்த்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று உங்களுக்கு தெரியாதா? பின்பு இயேசு பெற்றோருடன் நாசரேத்துக்கு திரும்பி வந்தார். அங்கே ஞானத்திலும் அறிவிலும் வளர்ந்தார். தேவனிடத்திலும் மனுஷனிடத்திலும் தயவு பெற்றார். திபேரியு ராயன் என்ற ரோம சக்கரவர்த்தி அரசாண்ட 15ஆம் வருஷத்தில் மரியாளின் இனத்தவளான எலிசபெத்தின் மகனாகிய யோவானுக்கு கடவுளுடைய வார்த்தை வந்தது. அவர் திரளான மக்களுக்கு தண்ணீரில் ஞானஸ்தானம் கொடுத்து பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள் என்று போதித்தார். ஜனங்கள் எல்லோரும் அவரை யோவான் ஸ்நானகன் என்று அழைத்தார்கள். உங்கள் பாவங்களை விட்டு மனம் திரும்புங்கள், ஞானஸ்தானம் பெறுங்கள், தேவன் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். திரளான மக்களுடன் பேச மிகவும் இயற்கையான முறையில் அமைந்திருந்த யோர்தான் நதிக்கரையில் யோவான் செய்தியை கொடுத்தான். அவனுடைய செய்தியை நம்பினவர்களுக்கு யோவான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பது போல வனாந்தரத்திலே ஒருவன் சத்தமிடுவான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் செல்லும் பாதையை செம்மைப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படட்டும், மலைகளும் குன்றுகளும் சமப்படுத்தப்படட்டும், கோணலான பாதைகளெல்லாம் நேராக்கப்படட்டும், கரடு முரடானவைகளெல்லாம் சமமாக்கப்படட்டும். எல்லா மனிதர்களும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எந்த வழியில் செல்வது? யாரிடத்திலாவது 2 ஆடைகள் இருந்தால் இல்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடுங்கள். அவர் சொல்வது சரிதான். உங்களிடத்திலே உணவு இருந்தால் இல்லாதவர்களோடு அதை பகிர்ந்து உண்ணுங்கள். போதகரே, நாங்கள் வரி வசூலிப்பவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசூலிக்க வேண்டிய தொகைகளுக்கு மேலாக யாரிடத்திலும் அதிகமாக வசூலிக்காதீர்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ரோம சிப்பாய்களுக்கு சில கேள்விகள் எழுந்தன. அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரையும் அநியாயமாக குற்றம் சுமத்தாதீர்கள். கட்டாயப்படுத்தி யாரிடத்திலும் பணம் வாங்காதீர்கள். உங்கள் வருமானத்திலே நீங்கள் திருப்தியாயிருங்கள். எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? திரளான மக்களுடன் பேச மிகவும் இயற்கையான முறையில் அமைந்திருந்த யோர்தான் நதிக்கரையில் யோவான் செய்தியை கொடுத்தான். அவனுடைய செய்தியை நம்பினவர்களுக்கு யோவான் தண்ணீரினால் ஞானஸ்தானம் கொடுத்தான். ஏசாயா தீர்க்கதரிசி எழுதியிருப்பது போல வனாந்தரத்திலே ஒருவன் சத்தமிடுவான், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவர் செல்லும் பாதையை செம்மைப்படுத்துங்கள். பள்ளத்தாக்குகள் நிரப்பப்படட்டும், மலைகளும் குன்றுகளும் சமப்படுத்தப்படட்டும், கோணலான பாதைகளெல்லாம் நேராக்கப்படட்டும், கரடு முரடானவைகளெல்லாம் சமமாக்கப்படட்டும். எல்லா மனிதர்களும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஆமாம், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நாங்கள் எந்த வழியில் செல்வது? யாரிடத்திலாவது 2 ஆடைகள் இருந்தால் இல்லாத ஒருவனுக்கு ஒன்றை கொடுங்கள். அவர் சொல்வது சரிதான். உங்களிடத்திலே உணவு இருந்தால் இல்லாதவர்களோடு அதை பகிர்ந்து உண்ணுங்கள். போதகரே, நாங்கள் வரி வசூலிப்பவர்கள், நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? வசூலிக்க வேண்டிய தொகைகளுக்கு மேலாக யாரிடத்திலும் அதிகமாக வசூலிக்காதீர்கள். அந்த கூட்டத்தில் இருந்த ரோம சிப்பாய்களுக்கு சில கேள்விகள் எழுந்தன. அப்படியானால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? யாரையும் அநியாயமாக குற்றம் சுமத்தாதீர்கள். கட்டாயப்படுத்தி யாரிடத்திலும் பணம் வாங்காதீர்கள். உங்கள் வருமானத்திலே நீங்கள் திருப்தியாயிருங்கள். எங்களுக்கு சொல்லும், நீர்தான் கிறிஸ்துவா? நான் உங்களுக்கு தண்ணீரால் ஞானஸ்தானம் கொடுக்கிறேன். என்னிலும் பெரியவர் ஒருவர் வருகிறார். அவர் அணியும் பாதரட்சையின் வாரை கூட அவிழ்க்க நான் தகுதியில்லாதவன். அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியினாலும் ஞானஸ்தானம் கொடுப்பார்.
தூற்றுக்கூடை அவர் கரத்திலே இருக்கிறது. அவர் தமது களத்தை நன்றாக பெருக்கி நல்ல கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார். பதரையோ அவியாத அக்கினியால் சுட்டெரிப்பார். இயேசு 30 வயது நிறைந்தவராக யோர்தான் நதிக்கரைக்கு வந்தார். யோவான் அங்கே ஞானஸ்நானம் கொடுக்க ஒத்துக்கொண்டார். இயேசு தண்ணீரிலிருந்து மேலே வந்தவுடன் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அந்த சமயத்தில் பரிசுத்த ஆவியானவர் புறாரூபம் கொண்டு அவர் மேல் வந்து அமர்ந்தார். அப்போது பரலோகத்திலிருந்து சத்தம் உண்டாயிற்று, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். நாற்பது நாட்கள் பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு பரிசுத்த ஆவியானவரால் இயேசு வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். அந்த நாட்களில் அவர் ஒன்றும் புசிக்கவில்லை. அவருக்கு மிகுந்த பசி உண்டாயிற்று. அந்த சமயத்தில் பிசாசு அவரை பார்த்து சொன்னான், நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கற்களையே அப்பமாகும்படி கட்டளையிடும். பரிசுத்த வேதாகமத்திலிருந்து இயேசு அவனுக்கு பதில் சொன்னார், மனிதன் வாழ்வது அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதப்பட்டிருக்கிறதே. கொஞ்ச நேரத்திற்குள் பிசாசானவன் சகல உலகத்தையும் அவருக்கு முன்பாக காண்பித்து சொன்னதாவது, இவை அனைத்தின் அதிகாரமும் மகிமையும் என்னிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு இஷ்டமானவனுக்கு கொடுக்க எனக்கு அதிகாரம் உண்டு. நீ என் முன் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை அனைத்தும் உம்முடையதாகும். உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்றும் எழுதியிருக்கிறதே. கடைசியாக பிசாசானவன் இயேசுவை தேவாலயத்தின் உப்பருகியின் மேல் நிறுத்தி பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை கூறினான். நீ தேவனுடைய குமாரனையானால் இங்கே இருந்து கீழே குதியும். ஏனென்றால் உம்மை காக்கும்படிக்கு தேவன் தம்முடைய தூதர்களுக்கு கட்டளை இடுவார் என்றும் உமது பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கைகளில் ஏந்திக் கொள்வார்கள் என்றும் எழுதியிருக்கிறதே. வேதாகமம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இயேசு எல்லா சோதனைகளும் முடிவடைந்த பின்னர் சிறுவயது முதல் தான் வளர்ந்த நாசரேத்தில் உள்ள கிராமத்திற்கு சென்றார். சாபத் என்று அழைக்கப்படக்கூடிய ஓய்வு நாள் அன்று இயேசு பக்கத்தில் உள்ள ஜெப ஆலயத்திற்கு சென்றார். அங்குள்ள ஜெப ஆலய தலைவனுடைய வேண்டுகோளின்படி பரிசுத்த வேதாகமத்தை வாசித்தார். கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷம் அறிவிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வை அளிக்கவும் அவர் என்னை அனுப்பினார். நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார். நீங்கள் வாசிக்க கேட்ட இந்த வேத பகுதி இன்று நிறைவேறிற்று. வேத வாக்கியம் நிறைவேறிற்றா? மேசியா மட்டும்தானே நிறைவேற்ற முடியும். வைத்தியனே உன்னைத்தானே குணமாக்கிக் கொள் என்னும் பழமொழியை சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டபடி கப்பர்நகூமிலே உன்னால் செய்யப்பட்டவைகள் எவைகளோ அவைகள் உன் ஊராகிய இவ்விடத்திலும் செய் என்று நிச்சயமாய் சொல்லுவீர்கள். நான் உங்களுக்கு மெய்யாகவே சொல்லுகிறேன், தீர்க்கதரிசி ஒருவனும் தன் ஊரிலே அங்கீகரிக்கப்பட மாட்டான். கிராமத்திற்கு வெளியில் இருந்த மலை உச்சியிலிருந்து இயேசுவை தள்ள கூட்டம் முயற்சித்தது. ஆனால் அவரோ அவர்களிடமிருந்து கடந்து போய்விட்டார். இயேசுவின் ஆவிக்குரிய ஊழியம் வளர ஆரம்பிக்கின்ற நேரத்தில் இயேசு தேவனுடைய ராஜ்யத்தை அறிவிப்பதற்காக சீடர்களை சேர்க்க ஆரம்பித்தார். கலிலேய கடற்கரையில் அநேகர் மீன்பிடித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்களின் பெயர் சீமோன் பேதுரு, யாக்கோபு, யோவான். அவர்கள் அருகில் மீன் பிடிக்கின்ற 2 படகுகள் இருந்தன. உனக்கு சமாதானம் உண்டாவதாக. உமக்கும் உண்டாகட்டும். உனது படகில் என்னை ஏற்றிக் கொள்வாயா சீமோனே? தாராளமாக. படகை சற்று ஆழத்திலே தள்ளி நீயும் உன்னுடன் இருப்பவர்களும் மீன் பிடிக்கும்படி வலையை போடுங்கள். ஓ, இரவு முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஆனால் ஒரு மீனும் அகப்படவில்லை. இருந்தாலும் நீர் சொல்கிறபடியே வலையை போடுகிறோம். யாக்கோபு, யோவான்! இயேசு படகில் இருந்து கொண்டு மீன் பிடிக்க வலையை வீசுங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்தார்கள். வலை கிழிந்து போகக்கூடிய அளவுக்கு மீன்கள் குவிந்தன. இவ்வளவு மீனா? ஆச்சரியமா இருக்கு. யாக்கோபு, யோவான், உங்க படகையெல்லாம் கொஞ்சம் கீழே கொண்டு வாங்க. எங்களுக்கு
கொஞ்சம் உதவி செய்யுங்க வாங்க. எங்களால வர முடியாது, எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு. வாங்க வாங்க வாங்க. இது போதும். நடந்த அற்புதம் சீமோன் பேதுருவை அப்படியே திகைக்க வைத்துவிட்டது. அவன் மிக தாழ்மையுடன் இயேசுவின் பாதத்தில் வீழ்ந்தான். ஆண்டவரே, என்னை விட்டு போய்விடும். நான் ஒரு பாவியான மனுஷன். பயப்படாதே, இது முதல் நீ மனுஷரை பிடிக்கிறவனாயிருப்பாய். கலிலேயா கடல் அருகே இருந்த பரபரப்பான நகரமான கப்பர்நகூமில் இயேசுவின் போதனையை கேட்க மக்கள் கூடியிருந்தார்கள். ஆனால் திடீரென்று கூட்டத்தின் நடுவிலிருந்து யூதருடைய ஜெபாலய தலைவனான யவீரு இயேசுவை நோக்கி வந்தான். அதோ இயேசு வந்து விட்டார். நமது ஆண்டவர் வந்து விட்டார். பாருங்கள். இயேசுவே, இயேசு வந்து விட்டார். இயேசுவே, என் ஒரே மகளை காப்பாற்றோ. அவளுக்கு 12 வயதுதான் ஆகிறது. அவள் மரண வேதனை படுகிறாள். தயவு செய்து என்னுடன் வாரோ. கூட்டத்தை விட்டுவிட்டு இயேசு அந்த அதிகாரிகளுடன் வீட்டிற்கு சென்றார். போகின்ற வழியில் அந்த குடும்பத்தின் நண்பர் ஒருவர் இவர்களை சந்தித்தார். என் மனம் மிகவும் வேதனைப்படுகிறது. உங்கள் மகள் மரித்து விட்டார். இயேசுவே, போதகரை கொலை செய்ய வேண்டாம். பயப்பட வேண்டாம், விசுவாசியுங்கள், அவள் சுகம் பெறுவாள். இயேசுவின் வார்த்தைகள் யவீருவை சமாதானப்படுத்தியது. தொடர்ந்து அவர்கள் வீட்டை நோக்கி சென்றார்கள். அழுகின்றவர்கள் மார்பில் அடித்து அழுது கொண்டிருந்தார்கள். இயேசு சென்றவுடன் எல்லோரையும் வெளியே அனுப்பிவிட்டு யவீரு, அவனுடைய மனைவி, அவருடைய சீஷர்கள் பேதுரு, யாக்கோபு, யோவானை மட்டும் கூட்டிக் கொண்டு வீட்டிற்குள் சென்றார். அங்கே சிறு பெண்ணை கட்டிலில் கிடத்தியிருக்க கண்டார். இயேசு அவள் கையை பிடித்துக் கொண்டு பேசினார். அழாதிருங்கள், அவள் மரிக்கவில்லை, தூங்குகிறாள். மகளே, எழுந்திரு. அந்த பெண் தன் கண்களை திறந்து நல்ல சுகத்துடன் எழுந்து உட்கார்ந்தாள். என் மகள் உயிரோடு எழுந்து விட்டாள். இவளுக்கு ஆகாரம் கொடுங்கள். இங்கே நடந்ததை யாருக்கும் சொல்லாதிருக்க உங்களுக்கு கட்டளையிடுகிறேன். இயேசு சிறு பிள்ளைகளுடன் எப்போதும் இருப்பதை விரும்பினார். ஆனால் அவருடைய சீடர்கள் அதை தடை செய்தார்கள். ஆனால் இயேசுவோ பிள்ளைகளை அன்போடு ஆதரித்து அதன் மூலம் தம்முடைய சீடர்களுக்கு நல்ல பாடங்களை கற்றுக் கொடுத்தார். நீங்களும் இப்படியே செய்யுங்கள். சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு தடை செய்யாதிருங்கள். ஏனென்றால் தேவராஜ்யம் அப்படிப்பட்டவர்களுடையது. மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த சிறு பிள்ளையைப் போல தேவராஜ்யத்தை ஏற்றுக்கொள்ளாதவன் எவனும் அவன் இதற்குள் பிரவேசிப்பதே இல்லை. என் நாமத்தில் சிறு பிள்ளையை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான். என்னை ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை அனுப்பினவரை ஏற்றுக்கொள்ளுகிறான். உங்களில் சிறியவன் எவனோ அவனே பெரியவன் எனப்படுவான். இயேசு சென்ற எல்லா இடத்திலிருந்தும் திரளான மக்கள் கூடி வந்தார்கள். அநேகர் வியாதியிலிருந்தும் பிசாசின் தொல்லைகளிலிருந்தும் விடுதலை பெற வந்தார்கள். அவரை தொட்ட ஒவ்வொருவருக்கும் அவரிடத்திலிருந்து வல்லமை புறப்பட்டு போய் அவர்கள் ஒவ்வொருவரையும் குணப்படுத்தியது. இயேசுவே, எங்களை ரட்சியும். ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தேவை. தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இயேசு கொடுத்த உற்சாகமான செய்தியை கேட்க அநேக மக்கள் வந்தார்கள். இயேசு நேரடியாக அவர்களோடு பேசினார். ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. பசியாயிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் திருப்தி அடைவீர்கள். இப்பொழுது அழுகிற நீங்கள் பாக்கியவான்கள், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். மனுஷகுமார் நிமித்தமாக ஜனங்கள் உங்களை பகைத்து புறம்பாக்கி நிந்தித்து உங்கள் நாமத்தை பொல்லாததென்று தள்ளிவிடும்போது நீங்கள் பாக்கியவான்களாயிருப்பீர்கள். அந்நாளிலே சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள். பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். அவர்களுடைய பிதாக்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். இயேசு முற்காலத்தில் தீர்க்கதரிசிகள் சொன்னதை சொல்லி மீண்டும் எச்சரித்தார்.
செல்வந்தர்களாகி உங்களுக்கு ஐயோ, உங்கள் பலனை நீங்கள் அடைந்து திருந்தீர்கள். இவனுக்கு பணக்காரனாக விருப்பமில்லை, இவனுக்கு பைத்தியம் பிடித்திருக்க வேண்டும். இப்பொழுது நகைக்கிற உங்களுக்கு ஐயோ, இனி துக்கப்பட்டு அழுவீர்கள். பொதுவாக மக்களின் எதிர்பார்ப்புக்கு வித்தியாசமாக இயேசு பேசினார். அனைவரும் உங்களை புகழ்ந்து பேசும்போது உங்களுக்கு ஐயோ, அவர்கள் பிதாக்கள் கள்ளத்தீர்க்க தரிசிகளுக்கும் அப்படியே செய்தார்கள். எனக்கு செவி கொடுக்கிற உங்களுக்கு நான் சொல்கிறேன், சத்துருக்களை சிநேகியுங்கள். என்ன சத்துருக்களை நேசிக்க வேண்டுமா? ராயினியுமா? உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள். உன்னை ஒரு கன்னத்தில் அறைகிறவனுக்கு மறுகன்னத்தையும் காட்டு, உன் அங்கியை எடுத்துக் கொள்கிறவனுக்கு உன் வஸ்திரத்தையும் கொடு. உன்னிடத்தில் கேட்கிற எவனுக்கும் கொடு, உன்னுடையதை எடுத்துக் கொள்கிறவனிடத்தில் அதை திரும்ப கேளாதே. மனுஷர் உங்களுக்கு எதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இவர் ரோமர்களை பற்றி பேசவில்லையே. சமாரியர்களா? இவர்களை தேவன் கூட நேசிக்க மாட்டாரே. நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாதபடிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். குற்றம் சாட்டாதிருங்கள், நீங்களும் குற்றம் சாட்டப்பட மாட்டீர்கள். மன்னியுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் மன்னிக்கப்படும். எங்களை வழிநடத்தும் ஆண்டவரே. கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கும் கொடுக்கப்படும். நீங்கள் எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அதே அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். உங்களை சிநேகிக்கிறவர்களை மட்டும் சிநேகித்தார், அதனால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களை சிநேகிக்கிறார்களே. உங்களுக்கு நன்மை செய்கிறவர்களுக்கே நீங்கள் நன்மை செய்தார் உங்களுக்கு என்ன பலன்? பாவிகளும் அப்படியே செய்கிறார்களே. போதகரே, எங்களுக்கு நல்வழி காட்டுங்கள். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாக இருக்கும். உன்னதமான தேவனுக்கு நீங்கள் பிள்ளைகளாக இருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. பரலோகத்தில் இருக்கிற பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள். இயேசுவின் போதனை எப்பொழுதும் ஜனங்களை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தது. அத்துடன் அவருடைய செய்கை ஜனங்களுக்குள்ளே அதிர்ச்சியை கொடுத்தது. வியாபார ஸ்தலமாகிய கப்பர்நகும் வீதிகளில் இயேசு நடந்து செல்லும் பொழுது வரி வசூலிக்கிற லேவியனாகிய மத்தேயுவை கண்டார். 18, 19, 20 என்கிட்ட இருக்கிறதெல்லாம் இவ்வளவுதான். சொந்த மக்களையே ஏமாற்றியதால் வரி வசூலிப்பவர்களை அநேக யூதர்கள் வெறுத்த போதிலும் இயேசுவோ மத்தேயுவுடன் நேரடியாக பேசினார். என்னை பின்பற்றி வா. சரி ஆண்டவரே. இரவு முழுவதும் இயேசு பிதாவை நோக்கி ஜெபித்த பின்பு தன்னுடைய நற்செய்தியை எடுத்துரைப்பதற்காக 12 சீடர்களை தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் மத்தியிலிருந்து பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவானை தெரிந்து கொண்டார். அத்துடன் பிலிப்பு, பர்தலோமேயு இவர்களுடன் சேர்ந்து வரி வசூலிக்கிற மத்தேயுவையும் தெரிந்து கொண்டார். தோமா, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, கடைசியாக செலோத்தே எனப்பட்ட சீமோன், அதன் பின்பு அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியோத்தையும் தெரிந்து கொண்டார். சாதாரண எளிய மக்கள் மத்தியில் இயேசுவின் செல்வாக்கு வளர்வதைக் கண்ட மத தலைவர்கள் சமுதாயத்திலிருந்து தள்ளப்பட்ட மக்களுடன் அவர் நட்புறவு கொண்டிருந்ததைக் கண்டு கவலையுற்றார்கள். ஆனால் இவர்களுக்குள் மத தலைவரான சீமோன் என்ற பரிசேயன் இயேசுவை குறித்து தனக்குள்ள ஆர்வத்தை தன் நண்பனிடத்தில் சொன்னான். நான் இவரை குறித்து தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நான் நினைக்கிறேன், ஒருவேளை இவர்தான் மேசியாவோ. சீமோன் இயேசுவை தன் வீட்டிற்கு விருந்திற்கு அழைத்தான். குறிப்பாக யூதர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற மேசியாவாக இவர் இருப்பாரோ என்பதை அறிந்து கொள்வதற்காகவே அவன் இப்படி செய்தான். இயேசுவும் அவருடைய சீடர்களும் சீமோன் வீட்டிற்கு வந்து சேர்ந்தார்கள். அங்கே சீமோனுக்கு அருகில் இயேசு அமர்வதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டிருந்தது. மற்றவர்களும் விருந்துக்காக ஆயத்தம் செய்யப்பட்ட அவரவர்கள் இருக்கையில் சென்று அமர்ந்தார்கள். இவளுக்கு என்ன வேலை? எனக்கு தெரியவில்லையே. இயேசு இந்த வீட்டில் விருந்துண்கிறார் என்று கேள்விப்பட்டு விபச்சார வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பெண்
கையில் பரிமள தைலத்தோடு அறைக்குள் நுழைந்தாள். இவள் என்ன செய்கிறாள்? அந்த பெண் இயேசுவிடம் வந்து அவருடைய பாதங்களை கண்ணீரால் கழுவி நீண்ட கூந்தலை கொண்டு கால்களை துடைத்து முத்தமிட்டாள். இதை பார்த்த சீமோன் தனக்குள்ளேயே பேசிக்கொண்டான். இவர் உண்மையாகவே தீர்க்கதரிசியாக இருந்தால் தம்மை தொடுகிற இவள் யாரென்றும் இவளுடைய பாவ வாழ்க்கையும் அறிந்திருப்பார். அந்த பெண் பரிமள தைலத்தை இயேசுவின் பாதங்களிலே ஊற்றினாள். அது ஆராதிப்பதற்கு அடையாளமான செய்கையாக இருந்தது. இயேசு சீமோனை பார்த்து சொன்னார், சீமோனே, இந்த பெண் யார் என்று நான் அறிவேன். உனக்கு ஒரு காரியம் சொல்லுகிறேன். ஒருவனிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும். இருவராலும் கடனை தீர்க்க முடியவில்லை. ஆகவே கடன் கொடுத்தவன் இருவரையும் மன்னித்து விட்டான். இப்படி இருக்க எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதிகமாக மன்னிக்கப்பட்டவன்தான். சரியாய் சொன்னாய். இந்த பெண்ணை பார்த்தாயா? நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன். நீ என் பாதங்களை கழுவுவதற்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் பாதங்களை நனைத்து தன் தலைமுடியினால் அவள் துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ உள்ளே வந்ததிலிருந்து என் பாதங்களை ஓயாது முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சமாய் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான். பின்பு இயேசு நேரடியாக அந்த பெண்ணை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சமாதானத்தோடே போ. இயேசுவும் அவருடைய நெருங்கிய சீஷர்களும் கலிலேயா நாடு வழியாக பிரயாணம் போனார்கள். திரளான மக்களுக்கு நற்செய்தியை போதித்துக் கொண்டே சென்றார். அவரால் சுகம் பெற்ற அநேகர் இயேசுவை பின்தொடர்ந்தார்கள். அதே சமயத்தில் ஏரோது அந்திபாஸ் என்பவன் யோவான் ஸ்நானகனை கைது செய்து சிறையில் அடைத்திருந்தான். ஏனென்றால் யோவான் தேவன் தம்முடைய குமாரனை இந்த உலகத்திற்குள் அனுப்பப் போகிறார். ஆகவே வரப்போகிற மேசியாவை சந்திக்க மக்கள் எல்லோரும் பொல்லாத வழிகளை விட்டு திரும்ப வேண்டும் என்று பிரசங்கித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய சீடர்கள் அவனை சிறையில் சந்தித்தபோது இயேசு செய்த எல்லாவற்றையும் யோவானுக்கு விவரித்து சொன்னார்கள். நாங்கள் வரும் வழியில் மரித்த ஒருவனை அடக்கம் பண்ண கொண்டு வந்தார்கள். அவன் அந்த விதவைக்கு ஒரே மகன். இயேசு அவனை பார்த்து மனதுருக்கம் நிறைந்தவராய் அந்த பாடையை தொட்டு, வாலிபனே எழுந்திரு என்று சொன்னார். உடனே மரித்தவன் எழுந்து உட்கார்ந்தான். இயேசு அவனை தாயிடம் ஒப்படைத்தார். ஒரு கேள்வியுடன் யோவான் தன் சீடர்களை இயேசுவிடம் அனுப்பினான். அவரிடம் கேள், வருவார் என்று யோவான் சொன்னது நீர்தானா? வேறொருவருக்காக காத்திருக்க வேண்டுமா? யோவானுடைய சீஷர்கள் இயேசுவிடம் வந்து அவர் வியாதியுள்ளவர்களை குணமாக்குவதையும் அசுத்த ஆவிகளை விரட்டுவதையும் கண்டார்கள். வருகிறவர் நீர்தானா அல்லது வேறொருவர் வர காத்திருக்க வேண்டுமா என்று கேட்கும்படி யோவான் ஸ்நானகன் எங்களை உம்மிடத்திற்கு அனுப்பினார். யோவானிடம் போய் கண்டவைகளையும் கேட்டவைகளையும் அறிவியுங்கள். குருடர் பார்வையடைகிறார்கள், முடவர் நடக்கிறார்கள். என்னை நம்புவதற்கு எந்த தடையும் காணாதவன் பாக்கியவான். மக்கள் மேசியா ஒருவர் வருவார், அனைவரின் பாவங்களை மன்னித்து அவருடைய ராஜ்யத்தை ஸ்தாபிப்பார் என எதிர்பார்த்தனர். இதனால் மத தலைவர்கள் இயேசுவை தொடர்ந்து எதிர்த்தனர். ஆனால் மக்கள் கூட்டமோ அவரது போதனைகளை கேட்டு அவரை பின்பற்ற ஆரம்பித்தனர்.